இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே சரியில்லைமா. என்னடி சொல்ற? அன்னைக்கு என்னடானா அந்த இந்து பாத்ரூம்ல மாமாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறதா கிருபா மாமா சொல்றாரு. ஐயோ, என்னடி சொல்ற? அதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? அவ சம்மதம் இங்க யாருக்குமா வேணும்? என்னடி இப்படி ஆயிடுச்சு? நீ இருக்க வேண்டிய இடம் இன்னைக்கு அவளுக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. நான் என்னமோ அவ கழுத்துல இருக்கிற தாலி உண்மை இல்ல, அவளை சீக்கிரம் இங்க இருந்து தோற்கலான்னு ஏதோ ஒரு ஆசையில இருந்தேமா. ஆனா இப்போ தாலி பிரிச்சு கோக்க போறேன்ல சொல்லி அந்த கல்யாணத்தை உண்மையாக்க போறாங்க. அது நடக்க கூடாதுமா, அது நடக்க கூடாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த தாலி அவ கழுத்துல ஏறக்கூடாது, ஏன் கழுத்துல தான் ஏறணும். அது எப்படி நடக்கும்? நடக்குமா? நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏண்டி, ரொம்ப சிக்கலா இருக்கும் போலியே, நடக்குமா? அது எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் ரிஸ்கா இருந்தாலும் ஏன் கருணா மாமாவுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இதுக்கு மேல கருணா மாமாவை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணுவோம். அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? பிடிச்ச மாதிரினா பிடிச்ச சாப்பாட சாப்பிட்டு, பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, பிடிச்ச இடத்துக்கு சுதந்திரமா போயிட்டு வந்து, மனசுல தோன்ற எல்லாத்தையுமே எந்த ஃபில்டருமே இல்லாம வெளிப்படையா பேசுவோம்ல, அந்த மாதிரி. திட்டணும்னா திட்டணும், அழுகிறதுனா அழணும், அடிக்கணும்னா அடிக்கணும். ஏன் கேக்குறேன்னா, இதெல்லாம் மனுஷனா பிறந்த எல்லாருடைய பிறப்பு உரிமை. அது உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி சுதந்திரமா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டேன். அக்கா, அது எப்படி இல்லாம இருக்கும்? அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தானக்கா, அவங்களுக்கும் இருக்கதானே செய்யும். தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இந்து, மருதாணி போட்டாச்சா? போய் சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். சரி சரி, எல்லாரும் போங்க. இந்து, ரெடி ஆயிட்டியாமா? நீங்க யாரு? ஜெயந்தி அக்கா தான் அனுப்பி வச்சாங்க. இந்த ஊர் பொண்ணுதான் நான். இந்த ஊர் நடைமுறைலாம் உனக்கு தெரியாதுல்ல, அதான் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் இருக்கு, வா போலாம். ஜெயந்தி அக்கா எங்க? ஜெயந்தி அக்கா அங்கதான் இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்களா? நீங்க போங்க, ஜெயந்தி அக்கா வந்ததும் நான் வரேன். இவ்ளோ சந்தேகப்படுற? நான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஏ கர்ணா, என்ன பண்ணும் தெரியும்ல? தெரியாதுண்ணே. அட, என்ன தேய்ச்சி குளிக்கிற சடங்குடா. ஏ ஜெயந்தி, ஜெயந்தி. என்னங்க? இத வந்துட்டேங்க. என்ன கூட இந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் தலையை குளிச்சுட்டு வா போ. சடங்கு தான் வைக்க முடியும், உனக்கு செஞ்சுன்னு இருப்பாங்களா? போட. இல்லங்க, கூட பிறந்தவங்க, பெத்த தாய் தகப்ப, அவங்க தாங்க வச்சு விடணும். அவனுக்கு தான் யாருமே இல்லையே, அவனே தேய்ச்சி குளிச்சுட்டு வருவான். சீக்கிரம் போடா, என்ன பாத்துனுக்குற? போ. நீ என்ன வர வர எதிர்த்து பேசினுக்குற? தொலைச்சிடுவேன், ஓடி போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
நான் வேணா நீ வேணா நான் வேணா போயிடுறேன்னு போ. சொன்னேன். போடா சீக்கிரம் குளிச்சுட்டு வா போ. தம்பி என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ எண்ணெய் தேய்க்கிற சடங்காம், அதான் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலான்னு போகிறேன். பா அது பெத்தவங்கல்ல செய்யணும். எனக்கு அப்படி யாரும் இல்லைப்பா. தம்பி கையில வேற காயம் பட்டிருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. கூட நான் வச்சு விடுறேன். இல்லை பரவாயில்ல, நாட நான் கொடுப்பா. உட்கார் உட்கார்ப்பா உட்கார். டேய் ராகவா பா. ஏண்டா அந்த பையன் சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு ஒத்தையில நின்றுட்டு இருக்கான். டேய் நாமெல்லாம் கூட இருந்து அந்த சடங்கை செஞ்சு வைக்கிறது இல்லையா? இல்லப்பா, இங்க வேலையா இருந்துட்டேன். என்ன வேலை வேலை? அவன் குளிச்சுட்டு வருவான், ட்ரெஸ் எடுத்து கொடு, அவனுக்கு மாலை போட்டு விடு. டேய் நீ ஒரு சகோதரன் மாதிரி கூட இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுறா, சரியா? சரிங்கப்பா, போறேன். குளிச்சாச்சா? ம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க. என்ன இதெல்லாம்? நான் அண்ணன் மாதிரி போடுப்பா. சரி போடுறேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாடா. இந்தாங்க மாலை போட்டுக்கோங்க. போட்டுக்கோ. இருங்க போட்டு வரேன். அப்படிதான். சீப்பெடு. சீப்பெடு தருவா. இருங்க நான் சரி. போலாங்களா? போலாம். நீங்க தான் முன்னாடி போ, போ. சீக்கிரம் போ, டைம் ஆயிட்டு இருக்கு. போ. மாப்பிள்ளையோட தாய் தகப்பனார கொஞ்சம் வர சொல்லுங்க. சாமி அவனுக்கு யாரும் கிடையாது, சடங்குலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆரம்பிக்க வேண்டிய வேலையை பாட்டுன்னு ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கர்ணாவுக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன். அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க.